எனக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரெட் வெல்வெட் ப்ரௌனி வந்து ஆர்டர் வந்திருந்தது. ஸோ அதுக்கான பேட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நிறைய ஒயிட் சாக்லேட்ஸ்லாம் வந்து போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். பேட்டர் உள்ளேயும் வந்து ரெட் வெல்வெட்காக நான் ஒயிட் சாக்லேட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் மேலேயும் போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் வந்து க்ரீம் சீஸ் கூட போடுவேன். க்ரீம் சீஸ் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா போட்டு தருவேன். இல்லைனா வந்து ஒயிட் சாக்லேட் தான். கொரியர் ஆர்டர்ஸ்க்குமே வந்து நம்ம ஒயிட் சாக்லேட் தான் வந்து போட்டு தரோம். ஏன்னா வந்து க்ரீம் சீஸ் வந்து 1 or 2 டேஸில் வந்து கெட்டுரும். ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கறதுனா மட்டும் அப்படியே ஒயிட் க்ரீம் சீஸ் போட்டுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு பீசஸ் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். எல்லாம் கரெக்டாக பேக் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைடும் கரெக்டாக பேக் ஆகிருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு ஒயிட் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி மேலே வந்து இந்த மாதிரி கார்னிஷிங் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து நல்லா செட் ஆகிடும். நம்ம வந்து காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து மெல்ட் ஆகாது. நம்ம வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்டா இது வந்து நல்லா மெல்ட் ஆகி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்களே ஆர்டர் பண்ணுறீங்கன்னா கூட ஹீட் பண்ணி சாப்பிட்டீங்க, எந்த ப்ரௌனியாக இருந்தாலுமே ஹீட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். மேலே கொஞ்சம் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். நம்மளுக்கு வந்து 1.5 kg கிட்ட ரெட் வெல்வெட் இருந்தது. ஸோ அதனால வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு பீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்த பீசஸ் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே இருந்தது. ஸோ ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். ப்ரௌனி வந்து நல்லா ஃபட்ஜியாக சூப்பராகவே வந்திருந்தது. நல்ல சாக்லேட்டோடு வந்தது. இதுலேயே சிலர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறாங்க, எனக்கு உள்ள வால்நட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க. ஸோ வந்து ரெட் வெல்வெட்குள்ளே வால்நட்லாம் போட்டு இப்போ வந்து நம்ம சேல் பண்ணுறோம். சிங்கிள் பீசஸாக கூட ப்ரௌனிஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் நம்ம பேஜில். ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். மற்ற ப்ரௌனிஸும் கூடவே வந்து நான் பேக்கிங் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் வந்து இருந்தது. ஸோ எல்லாமே ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லாமே கூல் டவுன் ஆகட்டும் அப்படின்ட்டு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அதுக்கப்புறம் பேக் பண்ணி நம்ம கொடுக்க வேண்டியதான். நீங்களும் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.